72,000 நாடிகளையும் பலப்படுத்தும் தோப்புக்கரணம். உள்ளம், உடல் நலம் காக்கும் அதிகாலை தோப்புக்கரணம். தோப்புக்கரண பயிற்சி உடலுக்கு தேவைப்படும் முக்கியமான பயிற்சிகளில் ஒன்றாகும். பொதுவாக பாடசாலைகளில் மாணவர்களின் மூளை செயல்திறன் விரைவாக இருக்க இந்த பயிற்சியை ஆசிரியர்கள் பரிந்துரைப்பார்கள். இது காது நுனிகளில் தொடுதல் மூலமான பயிற்சிகளால் மூளை நினைவு செல்களின் வளர்ச்சி தூண்டப்பட்டு நினைவாற்றல் சக்தி, ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. இந்த காரணத்தினால்தான் இதை மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதை தொடர்ச்சியாக செய்ய செய்ய மூளை சுறுசுறுப்படைகிறது. மாணவர்கள் கல்வியில் எப்போதும் சிறந்து விளங்க தோப்புக்கரணம் நன்மை தரும். பெரியவர்கள் இதை செய்வதால் உடலுக்கு என்னென்ன மாற்றம் உண்டாகும்? தோப்புக்கரணம் போடும்போது நம்முடைய தோள்பட்டை அகலத்துக்கு கால் பிரித்து வைத்து நிற்க வேண்டும். பின்னர் இடது கையை மடக்கி இடது கையின் பெருவிரலால் வலது காது மடலின் நுனியை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்போது கட்டை விரல் காதின் முன்புறமும் ஆள்காட்டு விரல் காதின் பின்புறமும் இருக்க வேண்டும். அதுபோல வலது கையானது இடது கையின் மேல் இருக்க வேண்டும். 2 கால்களையும் மடக்கி முதுகை வளைக்காமல் நேராக உட்காரும் நிலையே தோப்புக்கரணம் எனப்படுகிறது. இப்படி செய்யும் பொழுது மூச்சை வெளியே விட்டபடி எழ வேண்டும். இந்த பயிற்சி நாம் செய்யும் போது நம்முடைய வலது பக்க மூளை இடது பக்கத்திலும் இடது பக்க மூளை வலது பக்கத்திலும் இருப்பதால் கைகளை நாம் பிடிக்கும் போது சரியான அளவில் அவை தூண்டப்படுகின்றன. காது மடல்களை ஒட்டி செல்லும் நரம்புகளை நாம் பிடித்து இழுப்பதால் நம்முடைய ஞாபக சக்தி அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் மூளையில் இருக்கும் நரம்புகள் வலிமை பெறுகிறது. பெரியவர்கள் உட்கார்ந்து எழுந்து இதை செய்யும் போது காலில் இருக்கக்கூடிய சோழியஸ் என்ற தசை இயங்கி இரத்த ஓட்டம் சீராகிறது. இதனால் அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது. காதுகளில்தான் இதயம், சிறுநீரகம், மூளை, வயிறு, கண்கள், கீழ் மேல்தாடை, ஈரல், காது நரம்பு என அத்தனை உறுப்புகளின் தொடர்பு புள்ளிகளும் உள்ளதால் தான் மொத்த உடல் உறுப்புகளும் பலம் பெறுகின்றன. அதிக நேரம் வேலை செய்பவர்கள் இதை செய்யலாம். இதனால் கால்கள், இடுப்பு, முதுகு மற்றும் கைகளில் இருக்கும் தசைகள் வலுப்பெறுகிறது. செரிமானம் அதிகமாகிறது. தூக்கமின்மை பிரச்சனை தீர்கிறது. இடுப்பில் உள்ள ஜவ்வு, எலும்பு தசைகளும் பலம் பெறுகின்றன. வைத்தியசாலையில் கர்ப்பிணிகளை தோப்புக்கரணம் போடச் சொல்வார்கள். இதனால் கருப்பை சுருங்கி விரிந்து சுகப்பிரசவம் எளிதாக நடக்கும். இதன் காரணமாக அமெரிக்காவில் இன்று தோப்புக்கரணம் தலைச்சிறந்த உடற்பயிற்சி என்று விஞ்ஞானிகளால் போற்றப்படுகின்றன. இந்த தோப்புக்கரணத்தை அதிகாலையில் சூரிய வெளிச்சத்தில் போடும்போதுதான் அதன் பலனை பெற முடியும். இது தவிர ஒருவர் ஒரு நாளைக்கு 10 தடவைகளுக்கு குறையாமல் செய்ய வேண்டும். இது இல்லாமல் தினமும் 15 முதல் 50 தோப்புக்கரணம் போடுவது பெரும் பலனை பெற்றுத்தரும். ஆனால் பெண்கள் கர்ப்ப காலம், மாதவிடாய் காலத்தில் செய்வதை தவிர்க்கலாம். இதனால் உள்ளிழுக்கும் மூச்சுக்காற்றில் உள்ள பிராணவாயு 70% மூளைக்கு சென்று உடலுக்கு புத்துணர்ச்சி, உள்ளத்திற்கு ஒரு நிலைப்பாடு கிடைக்கிறது. நம் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு ஆரோக்கியம் அடைகிறோம். குழந்தைகளுக்கு மூளை செயல்பாடுகள் அதிகரித்து கல்வி, கேள்வி, அறிவு செல்வம் பெருகுகிறது.